இதை நம்ப முடியுமா? நாஜி ஜெர்மனி யூத கைதிகளையே தங்கள் மிகப்பெரிய போர் ஆயுதமாக பயன்படுத்தியது. 1942ஆம் ஆண்டு சாக்சன்ஹவுசன் சிறை முகாம். SS அதிகாரிகள் திறமையான யூத அச்சுக்கலைஞர்களையும் வரைஞர்களையும் தேர்ந்தெடுத்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு வேலை, போலி பிரிட்டிஷ் பவுண்டு நோட்டுகள் அச்சிடுவது. திட்டம் எளிமையானது. பொய்ப்பணத்தை ஐரோப்பாவில் பரப்பி இங்கிலாந்தின் பொருளாதாரத்தை சிதைப்பது. ஆனால் கைதிகளுக்கு உண்மை தெரிந்தது. வேலை முடிந்தால் உயிர் போகும். அதனால் அவர்கள் ஒரு ஆபத்தான விளையாட்டு விளையாடினார்கள். நோட்டுகளில் கண்ணுக்கு தெரியாத சிறு தவறுகள் விட்டனர். வேலையை மெதுவாக நகர்த்தினார்கள். தங்களை தவிர்க்க முடியாதவர்களாக காட்டிக்கொண்டனர். ஒவ்வொரு நாளும் ஒரே கேள்வி, இன்று போதுமான அளவு பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா? போர் முடியும் தருவாயில் SS அதிகாரிகள் கோடிக்கணக்கான போலி நோட்டுகளை டாப்லிட்ஸ் ஏரியில் கொட்டினார்கள். இன்றும் மூழ்கியவர்கள் அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கைதிகளில் பலர் உயிரோடு திரும்பினார்கள். தங்கள் திறமையால் அல்ல, தங்கள் தந்திரத்தால்.